வணக்கம். சூரபத்மன் சிவபெருமானிடம் தவம் புரிந்து யாரும் அளிக்க முடியாத வரத்தை பெற்றுக்கொண்டார். சூரபத்மன் தான் பெற்ற வரத்தால் கர்வம் கொண்டு உலகையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தார். தேவர்களாலையும் அவரை அழிக்க முடியவில்லை. அதனால் திருமால், பிரம்மா மற்றும் தேவர்கள் அனைவரும் சேர்ந்து இதற்கு ஒரே வழி முருகர் பிறப்பது மட்டும்தான் என்று தீர்மானித்தனர். அவர்கள் இவ்வாறு தீர்மானித்த போது பரமசிவன் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். பார்வதி தேவியார் பர்வதராஜாவுக்கு மகளாக பிறந்து அவர்கள் இவ்வாறு தீர்மானித்த போது சிவபெருமான் தன் புலன்களை எல்லாம் அடக்கி சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். பார்வதி தேவியோ பர்வதராஜாவுக்கு மகளாக பிறந்து இமயமலையில் தவம் புரிந்து கொண்டிருந்தார். உலகமே சிவமயம். சிவபெருமான் தன் புலன்களை அடக்கி கொண்டு இருப்பதால் திருமால், பிரம்மா, தேவர்கள் மற்றும் எந்த மனிதர்களுக்கும் காம உணர்வு வராமல் இருந்தது. திருமால், பிரம்மா மற்றும் தேவர்கள் மன்மதனின் உதவியை நாடினார்கள். மன்மதனிடம் சிவபெருமானுக்கு காம அம்பை எய்துமாறு கட்டளையிட்டனர். தன் குருவுக்கு இவ்வாறு செய்ய மாட்டேன் என்று மன்மதன் எவ்வளவோ எடுத்து கூறியும் அவர்கள் கேட்கவில்லை. கடைசியாக மன்மதன் சம்மதித்தார். சிவபெருமான் இருக்கும் இடத்துக்கு மன்மதன் சென்றார். அங்கே இருந்த மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு தன் காம அம்பை எய்த முற்பட்ட போது சிவபெருமான் நெற்றி கண்ணின் நுனியிலிருந்து அணுவாயுள்ள ஒரு தீப்பொறி ஜுவாலையோடு தோன்றி மன்மதனை நோக்கி பாய்ந்து அவரை சுட்டெரித்து குங்குளி பொடிகளின் குவளை போல் சாம்பலாக்கி விட்டது. இதை பார்த்த அவருடன் சென்றிருந்த ரதி தேவி மயக்கமடைந்து விட்டார். அதே சமயத்தில் மன்மதனின் வில்லிலிருந்து தானாக நழுவி சென்ற அம்பு பரமேஸ்வரனின் அருகே விரைந்து செல்ல முயன்றது. ஆனால் ஈஸ்வரனுடைய சுங்காரத்தினால் அவரை அணுக முடியாமல் வலுவிழந்து போய் திரும்பி ஒரு நொடி பொழுதுக்குள் இமயசாரலில் தவம் புரிந்து கொண்டிருந்த பர்வதராஜரின் புத்திரியான பார்வதி தேவியிடம் சென்று பாய்ந்தது. மன்மதனுடைய உடலும் எரிந்து சாம்பலாகி விட்டிருந்த போதிலும் அவரால் பார்வதி பரமேஸ்வரர் இருவருக்கும் விடப்பட்ட அந்த மோக அம்பு பரமசிவனை விட்டு பிரிய முடியாத பார்வதியின் உள்ளத்தில் வன்மையாக தாக்கி அவரை மோக நிலைக்கு தூண்டிவிட்டது. ஆனால் இவற்றில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதவர் போன்ற பாவனையில் பரமேஸ்வரர் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்து மௌனமாக அமர்ந்திருந்தார். பிறகு விஷ்ணு, பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் வானவெளியில் கூச்சலிட்டனர். அதை கேட்டு சிவபெருமான் நந்தி தேவரே அழைத்து யார் இந்த மாதிரி கூச்சலிடுறது அப்படின்னு கேட்டாரு. நந்தி தேவர் சிவபெருமானை வணங்கிட்டு, பகவானே, விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் கொடிய அசுரர்களால் துன்பத்துக்கு ஆளாகி அண்டினவர்களை ஆதரிக்கும் மகா பிரபுவான தங்களை நாடி தஞ்சமடைந்திருக்காங்க. உலகுக்கு தலைவரான தங்களை தரிசனம் செய்ய விரும்பி நீண்ட காலமாக அவர்கள் வணங்கி நிற்கிறாங்க அப்படின்னு கூறினாரு. சிவபெருமான் அவங்கள உள்ள வர அனுமதிச்சாரு. அவங்க உள்ள சிவபெருமானை வணங்கி நின்றாங்க. பிறகு திருமால், நான்முகன் முதலான தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை பார்த்து தங்கள் பயத்தை நீக்க வல்ல முருகப்பெருமான் எப்போது பிறப்பார் அப்படின்னு கேட்டாங்க. பரமேஸ்வரன் ஒரு புன்முறுவலோடு அவர்களை நோக்கி, உங்கள் கோரிக்கை விரைவில் நிறைவேறும், சிறிது காலம் வரையில் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் அப்படின்னு கூறி அனுப்பினாரு. அப்போது பரமேஸ்வரனால் எரித்து சாம்பலாக்கப்பட்ட மன்மதனின் மனைவியான ரதி தேவி மயக்கத்திலிருந்து விடுபட்டு சுயநினைவு பெற்றவளாய் தன் கணவன் சிவபெருமானின் கண்ணெருப்பினால் மாண்டு சாம்பலாக விஷயத்தை அறிய மாட்டாதவளாக, ஓ நாயகரே, என் அன்பு கணவரே, நீங்கள் உயிருடன் பத்திரமாக தானே இருக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே விருட்டென்று எழுந்து நின்றாள். அப்போது ஆகாயத்தில் சிறிது சிறிதாக பரவி கிடந்த சாம்பல்களை அவள் எதர்ச்சையாக பார்த்ததும் தன் கணவன் பரமசிவனார் எரித்து சாம்பலாகப்பட்டிருக்கும் விஷயத்தை உணர்ந்து கொண்டு விட்டாள். உடனே அவள் அளவு கடந்த துயரப் பெருக்கோடு நிலத்தில் விழுந்து புரண்டு அழுதாள். என் அருமை கணவரே, விசாலமான கருவிழிகளை உடையவரே, உலகத்திலேயே அழகு வாய்ந்தவர்களுக்கு உமையாக விளங்கும் உங்களுடைய வனப்பு மிகுந்த உடல் இப்போது எங்கே போய்விட்டது? தெய்வமே, இது என்ன கஷ்டம்? குற்றமற்றவளும் அனாதையுமான என்னை நீ அறியவில்லையா? என்னை எதற்காக இப்படி துயரத்தில் வாடி வணங்க செய்கிறாய்? என் கணவரை எதற்காக கொன்றொழி? ஓ தெய்வமே, எனக்கு அன்னையும் கிடையாது, தந்தையும் கிடையாது, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளும் இல்லை, சிநேகிதர்களும் இல்லை. இப்படிப்பட்ட அனாதையான என் குடும்பத்துக்கு நீ ஒருவன்தான் கதி. உன்னை தவிர எனக்கு வேறு என்ன கதி உண்டு? நீயே சொல். என் அருமை கணவரே, தங்களுக்கு நான் என்ன குற்றம் இழைத்தேன்? அதே போல் நீங்களும் எனக்கு எந்தவித தவறையும் செய்துவிடவில்லையே. உங்களையே எண்ணி
துயர மிகுதியால் கதறி புலம்பிக் கொண்டிருக்கும் எனக்கு நீங்கள் ஏன் காட்சி கொடுக்கவில்லை? ஒரு நாள் என்னை பெயர் மாற்றி அழைத்த போது உங்களை நான் என் ஒட்டியானத்தால் சேர்த்து கட்டியதை நினைத்தே நீங்கள் இப்போது என்னை விட்டு பிரிந்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் நான் அறியாமல் செய்துவிட்டேன் என்பதை உணர்ந்து நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். நீங்கள் மறுபடியும் அழகான உடலோடு உயிர் பெற்று எழ வேண்டும். இல்லாவிடில் நான் இந்த கணமே உங்களோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறப் போகிறேன். தாங்கள் சிவபெருமானால் எதற்கு தண்டிக்கப்பட்டீர்கள்? கல் நெஞ்சு படைத்த தேவர்கள்தான் உங்களை பரமசிவரிடம் நெருங்க செய்தார்கள். இம்மாதிரியாக ரதிதேவி நெஞ்சில் அடித்து கொண்டு அழகான குரலில் அழுது புலம்பிய போது அவளுடைய ஒப்பாரி சப்தம் அந்த புறத்தில் இருந்த பரமேஸ்வரரின் செவிகளிலும் விழுந்தது. உடனே அவர் நந்தி தேவரை நோக்கி இதன சப்தம் என்று வினாவினார். அதற்கு நந்தி தேவர் பரமேஸ்வரரிடம், சற்று முன்பாக தேவர்களால் ஏவப்பட்டு தங்களோடு காம போர் இடுவதற்காக மன்மதன் தன் மனைவி ரதிதேவியுடன் இங்கு வந்தார். ஆனால் 3 உலகங்களும் பணிந்து வணங்க கூடியவராகிய தங்களை பார்த்த உடனேயே அந்த மன்மதன் தன்னுடைய தீய செய்கையின் காரணமாகவே எரிந்து சாம்பலாகிவிட்டார். கணவரை இழந்து கைப்பெண்ணாகிவிட்ட ரதிதேவியோ இப்போது அந்த துக்கத்தினால் கண்ணீர் சிந்தி புலம்பி அழுகிறாள். கருணா சமுத்திரமான தங்களுடைய அருளை நோக்கி கதறி அழும் அவளுக்கு தாங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று கூறி ரதிதேவி நின்றிருந்த திசையை சுட்டி காண்பித்தார். அப்போது ரதிதேவி அவிழ்த்து புரளும் கூண்டலை அள்ளி முடியாமலும் உடல் நடுக்கத்தோடும் கருவிழிகளிலிருந்து தாரை தாரையாக வடியும் கண்ணீர் பெருக்கோடும் உலக தந்தையான பரமசிவனை வணங்கி நமஸ்கரித்து துயரமே உருவாகவும் வாடிய முகத்தோடும் புழுதி படிந்த உடலோடும் அடிக்கடி மயங்கி கீழே விழுந்து விடும் நிலையிலும் இருந்தால் ரதியின் பரிதாபமான நிலையை கண்ணுற்ற பரமேஸ்வரர் அவர் மீது கருணை கொண்டார். சனகாதி முனிவர்கள் கவனித்து கொண்டிருந்த போதே அவர் அந்த ரதியை நோக்கி புன்னகை பூத்தார். பெண்ணே, மனம் வருந்தாதே. உன் நாயகன் எனக்கு துரோகம் செய்ய முனைந்தார். ஆகையால் தான் அவருக்கு இந்த கதி ஏற்பட்டது. அவர் எனக்கு செய்தது துரோகமே என்றாலும் உன்னுடைய கற்பின் தன்மையும் நல்லொழுக்கங்களையும் என்னை மகிழ்வடைய செய்தது. ஆகையால் உன் கணவனை நான் மீண்டும் உயிர்ப்பித்து கொடுக்கிறேன். ஆனால் அதற்கு சிறிது காலம் நீ பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறி அவளை சமாதானப்படுத்தி அனுப்பினார். பிறகு சிவபெருமான் தம்மை புடை சூழ்ந்து வீற்றிருக்கும் சனகாதி முனிவர்களை நோக்கி, நீங்கள் எப்போதும் இதுபோலவே என்னை மனதிலிருந்து தியானம் செய்வதில் முற்பட்டிருங்கள். தேவ காரியத்தை முன்னிட்டு நான் இங்கிருந்து செல்கிறேன் என்று கூறிவிட்டு மறைந்தார். அதே சமயத்தில் உலக அன்னையும் பர்வதராஜரின் புத்திரியுமான பார்வதி தேவி பரமசிவனை குறித்து கடுந்தவத்தில் ஈடுபட்டிருந்தார். சிவபெருமானை தியானித்தால் அவளுடைய தவத்தின் சக்தியினால் கவர்ந்தெழுக்கப்பட்ட பரமசிவன் அவளுடைய தவத்தின் மகிமையை பரிசோதித்து பார்க்க எண்ணம் கொண்டார். அதற்காக அவர் தம்முடைய அழகிய திருவுருவத்தை மறைத்து கொண்டு ஒரு குடுகுடு கிழவராய் உருமாறினார். கிள பருவத்துக்கு தகுந்த வெண்மை நிறமும் உயர்ந்து பெருத்த உடலோடும் பிராமண வேடத்தையும் அவர் பூண்டு கொண்டார். கிளவேடம் தாங்கிய பரமேஸ்வரன் பார்வதி தேவியின் ஆசிரமத்துக்கு புன்னகை பூரிப்போடு மெல்ல மெல்ல நடந்து சென்றார். அந்த ஆசிரமத்தினுள் அமர்ந்து தவம் புரிந்து வரும் அம்பிகையை யோகிகளும் தவ முனிவர்களும் தரிசித்து நமஸ்கரித்து அவளால் செய்யப்பட்ட பூஜை பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் மன மகிழ்ச்சியோடும் மெல்ல மெல்ல ஆசிரமத்திலிருந்து வெளியேறி கொண்டிருந்தார்கள். அறிவினால்தான் பெரியவர் என்ற வேதத்தின் உட்பொருளை உபதேசம் செய்து கொண்டு கிளவேதியர் வேடம் பூந்த சிவபெருமான் தாமும் அந்த தவ செல்வியான பார்வதியை பார்க்க விரும்பியவராக தேவியின் பர்ணசாலைக்குள் மெதுவாக நுழைந்தார். அந்த பர்ணசாலை கொடிகளால் சூழ்ந்து நிரம்ப பெற்றிருந்தது. அங்கே பார்வதி தேவியின் தோழிகள் அந்த தள்ளாடும் கிழவரை பார்த்ததும் அவரை கைத்தாங்களாக பற்றி கொண்டு பருவசாலைக்குள் அழைத்து சென்றார்கள். பார்வதி தேவியும் அக்கிழவரை முகமகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வரவேற்று பாத்தியம், அர்க்கியம், ஆசமணியம் ஆகியவற்றால் அவரை பெரிதும் உபசரித்து அவருக்கு தகுந்த சிறந்த ஆசனத்தையும் அளித்து அக்கிழவரை பக்தி சிரத்தையோடு வணங்கினார். பிறகு அவள் தன்னுடைய திருக்கரத்தில் பனை ஓலை விசிறியை எடுத்து அக்கிழவருக்கு சமீபத்தில் போய் நின்று அவருடைய உடல் வியர்வையும் களைப்பும் நீங்கும் வண்ணம் மெல்ல விசிறிவிட்டாள். அதனால் உடல் சிரமம் நீங்க பெற்றதும் பரமசிவனான தள்ளாத கிழவர் தமக்கு அருகே நின்று கொண்டிருக்கும் பார்வதி தேவியை பார்த்து, அம்மா, அழகான முகங்கள் வாய்ந்தவர்களில் நீ மிகவும் சிறந்தவளாக தோற்றமளிக்கிறாய். பழுதில்லாத அங்க அவயங்களை கொண்டவளே, பர்வதராஜனின் தவத்தின் பயனே நீ ஆவாய். சகல மங்கள சௌபாக்கியங்களும் நிறைந்திருக்கும் தேவியே, உனக்கு சுகம் கிடைத்ததா? நீ செய்து வரும் தவம் உனக்கு நல்ல பயனை தந்துவிட்டதா? அழகிய வதனம் படைத்தவளே, உன் சக்திக்கு தகுந்த விடத்தில் தவம் செய்து வருகிறாயே. கல்யாணியே, அறநெறிகளுக்கு முக்கிய ஆதாரமாகிய உன் உடம்பை முதலில் பாதுகாத்துக்கொள். மங்களவதியே, இந்த உலகத்தில் உடம்பை தவிர சுகம் அளிப்பது வேறு எதுவுமே இல்லை. வனப்பு மிகுந்தவளே, நீராடுவதற்கு தகுந்தபடியான தண்ணீர் இருக்கிறதல்லவா?
அழிந்து போகக்கூடியதும் கிடைப்பதற்கு அரிதுமான இந்த உடலை பெற்றிருந்தும் இந்த உலகத்தில் மனிதர்கள் நற்காரியங்களை செய்யாமல் இருப்பது விந்தையிலும் விந்தைதான். நீயோ ஒரு அரசகுமாரி, மாசு மறுவற்ற அங்க அவயங்களையும் அழகான இளமை பருவத்தையும் பொலிவையும் பெற்றிருப்பவள். ஆயினும் தவத்தில் ஈடுபட்டிருப்பதால் நீ வயது முடிந்தவளைப் போலவே கருதப்படுவாய். தவம் புரிந்து பலனை பெறும்படியாக உனக்கு யார் சொன்னார்கள்? பார்வதியே, நீ தர்ம ஒழுக்கங்களினால் உயர்ந்து விளங்குபவள், உலகத்துக்கெல்லாம் அன்னை போன்றவள், இதில் சந்தேகமே இல்லை. தவ முனிவர்களும் தேவர்களும் துறவிகளும் உன்னை வணங்குகிறார்கள். ஆனால் நீயோ உன் மனதிற்கு தகுந்த கணவர் ஒருவரை கருதிதான் இப்படி தவத்தில் ஈடுபட்டிருக்கிறாய் என்று என்னுடைய 4 திருஷ்டியின் மூலமாக நான் உணர்கிறேன். மகாபாக்கியம் நிறைந்தவளே, சத்தியமாக சொல். சாதுகள் சத்தியத்தையே சத்து பொருளாக கொண்டவர்கள். இப்போது இங்கே உன்னை பார்க்க வந்திருக்கும் என்னை ஓர் அந்நியன் என்று நினைக்காமல் உன் மனதில் உள்ளதையெல்லாம் வெட்கத்தை விட்டு என்னிடம் சொல்லிவிடு. அழகிய புருவங்களை கொண்டவளே, வயது முதிர்ச்சியால் கிளப்பருவத்தையும் நரைமுடியையும் அடைந்திருக்கும் நான் இப்போது உன்னிடம் என்ன கேட்டேனோ அது ரகசியமான விஷயமாக இல்லாமல் உசிதமாக தோன்றினால் அதை பற்றி என்னிடம் நீ தாராளமாக சொல்லலாம் என்றார். உலக தந்தையான சிவபெருமானின் இத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் பார்வதி தேவி அவரை ஏறெடுத்து பார்க்கவும் சக்தியற்று தலை குனிந்த வண்ணம் அவருடைய திவ்ய சோபையினால் அவ்வப்போது மனம் நடுங்கி ஒரு க்ஷண பொழுது வரையிலும் தன்னையும் அவரையும் அறிந்து கொள்ள மாட்டாதவளாக ஒரு கணம் மெய் சிலித்து நின்றாள். இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அல்லவா? இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை முருகர் கதையான கந்த புராணம் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.